ஈரான் யுஎஸ் வார்ல இந்த ஒரு இடத்த தொட்டா ஈரான் அக்ரவேட் ஆவாங்க. அக்ரவேட் ஆனா, இது மிகப்பெரிய பிரச்சனைய உலக லெவல்ல கொண்டு வந்துரும் அப்படிங்கிறது ட்ரம்ப்க்கு தெரிஞ்சு தான் இன்னைக்கு வரைக்கும் அந்த ஒரு இடத்த தொடாமலே வச்சுட்டு இருக்காரு. அது எங்கன்னா, பெர்ஷியன் கல்ஃப்ல இருக்கக்கூடிய ஒரு சின்ன ஐலேண்ட். சைஸ் சின்னது தான். பாப்புலேஷன் ஒரு 20,000 பேர் தான் இருக்காங்க. ஆனா இந்த ஐலேண்ட் யார் கையில வச்சிருக்காங்களோ, அவங்க தான் உலக ஆயில் மார்க்கெட் உடைய கிங் அப்படின்னே சொல்லலாம். அந்த ஐலேண்ட் பேர் கார்க் ஐலேண்ட். யுஎஸ் ஈரான் வார்லாம் ஒரு பக்கம் நடந்துகிட்டு இருக்கிறப்போ, இந்த ஐலேண்ட்ல மட்டும் எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்லாம ஆயில வந்து எக்ஸ்போர்ட் பண்றதுக்கான வொர்க் அப்படிங்கிறது போயிட்டே இருக்கு. இந்த ஒரு ஐலேண்ட மட்டும் ட்ரம்ப் இன்னும் தொடாமலே வச்சுட்டு இருக்காரு. ஏன்னா, இத தொட்டா என்ன நடக்கும் அப்படிங்கிறது ட்ரம்ப்க்கு ரொம்ப நல்லா தெரியும். ரொம்ப பெரிய விளைவுகள உலகமே சந்திக்க வேண்டிய ஒரு சிச்சுவேஷன் வரும் அப்படிங்கிறது ட்ரம்ப்க்கு தெரிஞ்சு தான் அத இன்னும் பண்ணாம வச்சுட்டு இருக்காரு. அது என்ன அப்படிங்கிறத இப்ப நம்ம டீடைல்டா பார்க்கலாம். பட் ஸ்டில் இட்ஸ் குவைட் an interesting story to be frank. So 1950s அமெரிக்காவும் ஈரானும் மிக நல்ல பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ பேக் டு 1950s. 1950ஸ்ல ஈரானும் அமெரிக்காவும் நல்ல பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ். அமெரிக்கா ஈரானுக்கு தேவையான வெப்பன்ஸ் கொடுத்தாங்க, பணம் கொடுத்தாங்க, டெக்னாலஜி கொடுத்தாங்க. அவங்க 2 பேரும் இணை பிரியாத கைகள் மாரி ரொம்ப ரொம்ப நல்ல நண்பர்கள் அப்படின்ற ஒரு சிச்சுவேஷன்ல தான் ஈரானும் அமெரிக்காவும் இருந்தது. அந்த டைம்ல 1950ஸ்ல தான் ஈரான் சவுத் பகுதியில ஒரு ஆயில் ஃபீல்ட கண்டுபிடிக்கிறாங்க. அந்த ஆயில் ஃபீல்ட்ல இருந்து ஆயில எக்ஸ்போர்ட் பண்ணணும் அப்படிங்கிறது மிக முக்கியமான விஷயம். அந்த இடத்துக்கு ஷிப்பு போ முடியாது. அதாவது அந்த ஆயில் ஃபீல்டு இருக்கக்கூடிய இடத்துக்கு ஷிப்பு போ முடியாது அப்படின்றதுனால, அந்த ஆயில் ஃபீல்டுல இருந்து ஆயில வெளிய கொண்டு வந்து எக்ஸ்போர்ட் பண்ணணும் அப்படிங்கிறது தான் சிச்சுவேஷன். ஏன் அங்க ஷிப் போகாது அப்படின்னா, நம்ம ஏற்கனவே ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்மஸ்ல பார்த்த மாதிரி ஈரானுடைய மெயின் கோஸ்ட்லேண்ட் எல்லாமே ஆழம் கம்மியான பகுதிகளா இருக்கிறதுனால அந்த இடத்துல ஷிப் போகாது. ஸோ அங்கிருந்து க்ரூட் ஆயில வெளியே எடுத்துட்டு வரணும் அப்படிங்கிறதுக்காக அமெரிக்காவும் ஈரானும் சேர்ந்து ஒரு திட்டம் போடுறாங்க. ஒரு இடத்தை கண்டுபிடிக்கிறாங்க. அந்த இடத்து பேர் தான் கார்க் ஐலேண்ட். ஈரானுடைய கோஸ்ட்ல இருந்து ஏறக்குறைய ஒரு 25-28 கிலோமீட்டர்ல பெர்ஷியன் கல்ஃப்ல இருக்கக்கூடிய ஒரு ஐலேண்ட். ஸோ அமெரிக்காவும் ஈரானும் ஒரு ஒப்பந்தம் பண்றாங்க. ஸோ இது எப்படி ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா, எங்க கிட்ட ஆயில் இருக்கு, உங்ககிட்ட டெக்னாலஜி இருக்கு. நீங்க எங்களுக்கு டெக்னாலஜி கொடுங்க, நாங்க உங்களுக்கு ஆயில் கொடுக்குறோம். 2 பேரும் சேர்ந்து ப்ராஃபிட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி தான் ஈரானும் அமெரிக்காவும் இந்த விஷயத்துல இறங்குறாங்க. அமெரிக்கா இந்த கார்க் ஐலேண்ட்ல இருக்கக்கூடிய ஃபெசிலிட்டியை பில்ட் பண்றாங்க. அமெரிக்கா மட்டும் இல்ல, நிறைய நிறுவனங்கள் சேர்ந்து பண்றாங்க. பட் அமெரிக்கா இதுல ஒரு முக்கியமான பேக் போன் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ அட் அ பாயிண்ட் ஆஃப் டைம் 2 பேரும் ப்ராஃபிட் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. எல்லாம் கரெக்டா தான் போயிட்டு இருந்தது. எப்ப வரைக்கும்? அந்த டர்னிங் பாயிண்ட் 1979ல ஒரு ரெவல்யூஷன் வர்ற வரைக்கும் இது எந்த ப்ராப்ளமும் இல்லாம கரெக்டா தான் போயிட்டு இருந்தது. 1979ல ஒரு புரட்சி வந்தது. அயத்துல்லா கொமேனி வந்தாரு. அப்ப இருந்த ஷாவை தூக்கி வீசினாரு ஆட்சியிலிருந்து. அந்த நேரத்தில் தான் ஈரான் இஸ்லாமிக் ரிபப்ளிக் அப்படின்னு மாறுச்சு. அமெரிக்கா அன்னையிலிருந்து ஈரானுக்கு எனிமியாவும் மாறுச்சு. ஸோ அதுக்கப்புறம் என்ன நடந்தது அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். அந்த பிரச்சனை ரொம்ப வருஷமா இழுத்துட்டு இருந்தது. இப்போ அது ஒரு வாரா வெடிச்சு நிக்குது. ஸோ இப்போ நம்ம வந்து மறுபடியும் கார்க் ஐலாண்டுக்கே போவோம். இப்போ அந்த ஐலாண்ட்ல என்ன நடந்துட்டு இருக்கு அப்படின்னா, ஈரானுடைய சவுத்ல 1950ஸ்ல 1-2 ஆயில் ஃபீல்ட்ஸ் தான் இருந்தது. இப்போ நிறைய ஆயில் ஃபீல்ட்ஸ் இருக்கு. ஒவ்வொரு ஆயில் ஃபீல்டும் ஏறக்குறைய ஒரு 100-200 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்ல நிறைய ஆயில் ஃபீல்ட்ஸ் இருக்கக்கூடிய சிச்சுவேஷன்ல அவங்க ஒவ்வொரு ஆயில் ஃபீல்ட்ல இருந்தும் அண்டர் கிரவுண்ட்ல ட்ரில் பண்ணி க்ரூட் ஆயில முதல்ல வெளியில எடுக்கிறாங்க. ஸோ அந்த ஆயில் ஃபீல்ட்ஸ்ல இருந்து சப்சி பைப்லைன்ஸ் வழியா, அதாவது கடலுக்கு கீழே ஒரு 28-30 கிலோமீட்டருக்கு தள்ளி இருக்கக்கூடிய கார்க் ஐலாண்டுக்கு கடலுக்கு உள்ள வந்து பைப்ஸ் போட்டிருக்காங்க. ஸோ ஆயில் ஃபீல்ட்ல ஆயிலை எடுத்து பம்ப் பண்ணி இதை வந்து 28 கிலோமீட்டர் தள்ளி இருக்கக்கூடிய கார்க் ஐலாண்டுக்கு அனுப்பி அங்க பெரிய பெரிய ஸ்டோரேஜ் டேங்க்ஸ்ல அதை ஸ்டோர் பண்ணி வைக்கிறாங்க. ஸ்டோர் பண்ணி வச்ச அந்த க்ரூட் ஆயில சூப்பர் டேங்கர்ஸ் மூலமா, பெரிய பெரிய ஷிப்ஸ் மூலமா அதை வந்து எக்ஸ்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இந்த கார்க் ஐலாண்டோட கெப்பாசிட்டி அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா, ஒரு நாள்ல 7 மில்லியன் பேரல்ஸ் ஆஃப் ஆயிலை அவங்களால எக்ஸ்போர்ட் பண்ண முடியும். ஸோ ஓவரால் ஈரானோட எக்ஸ்போர்ட்ல 90% இந்த கார்க் ஐலாண்ட் வழியா தான் போயிட்டு இருக்கு. ட்ரம்ப் இப்ப அதை அடிக்கலாமா வேண்டாமா அப்படின்னு தீவிரமா யோசிச்சுக்கிட்டு இருக்காரு. ஆனா கார்க் ஐலாண்ட் வந்து இன்னுமே அன்டச்டு தான். ப்ரூஃப் என்ன அப்படின்னா, வார் தொடங்கி ஒரு 2-3 நாளுக்கு அப்புறமும் சேட்டலைட் இமேஜஸ் எல்லாம் என்ன சொல்லுது அப்படின்னா, கார்க் ஐலாண்ட்ல இருந்து ஒரு சூப்பர் டேங்கர்ல 2 மில்லியன் பேரல்ஸ் ஆஃப் லோட் வந்து லோட் ஆயிட்டு இருந்ததை ஒரு சேட்டலைட் இமேஜ் மூலமா நாங்க வந்து கன்ஃபார்ம் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லி மீடியா ரிப்போர்ட்ஸ் எல்லாம் நிறைய பார்க்க முடியுது. ஸோ ஏன் இதை தொடர்றதுக்கு ட்ரம்ப் பயப்படுறார்? அமெரிக்கா கொடுத்த காசுல அவங்களோட டெக்னாலஜியில கட்டின ஒரு இடம் தானே, அதை தொடர்றதுக்கு ஏன் ட்ரம்ப் பயப்படுறார் அப்படின்னா, முக்கியமான பிரச்சனை இதுல கார்க் ஐலாண்டை தொட்டா எக்கானமி அடி வாங்கும், ஈரானுடைய எக்கானமி அடி வாங்கும். பட் அது
அமெரிக்காவுக்கு நல்லது தானே, வார் நின்றும். அவங்களால வாருக்கு தேவையான பணம் கிடைக்காது. வார் நின்றுங்கிறது அமெரிக்காவுக்கு நல்ல விஷயம் தானே அப்படின்னு நீங்க கேட்கலாம். பட் ஈரான் அந்த இடத்துல என்ன பண்ணுவாங்க, அமெரிக்கன் பேஸஸ் இருக்கக்கூடிய கல்ஃப் கண்ட்ரீஸ்ல பயங்கரமா ரிட்டாலியேட் பண்ணுவாங்க. தொடர்ந்து அடிப்பாங்க. ஸோ அங்க இருக்கக்கூடிய ஆயில் பேஸஸ் எல்லாத்தையும் காலி பண்ணுவாங்க. சவுதி, யுஏஇ, குவைத்துடைய ஆயில் பேஸஸ் எல்லாத்தையும் அடிச்சு காலி பண்ணிட்டாங்க அப்படின்னா, வேர்ல்ட் லெவல்ல க்ரூட் ஆயிலோட பிரைஸ் அப்படிங்கிறது $200, $300 வரைக்கும் போறதுக்கு சான்சஸ் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அப்படி ஒரு விஷயம் வந்துருச்சுன்னா, உலக லெவல்ல குளோபல் ரெசெஷன் வர்றதுக்கான ரிஸ்க் இருக்கு. ஸோ குளோபல் ரெசெஷன் வர்ற அளவுக்கு இந்த டெசிஷன் எடுக்கணுமா அப்படிங்கிறது தான் ட்ரம்ப் இன்னும் இந்த டெசிஷன் எடுக்காம இருக்கிறதுக்கு மிக முக்கியமான காரணமா இருக்கும் அப்படிங்கிறது ரிப்போர்ட் சொல்லக்கூடிய விஷயமா இருக்கு. ஸோ ட்ரம்ப் முன்னாடி இப்ப 2 ஆப்ஷன் இருக்கு. ட்ரம்ப் இப்ப டைலமால இருக்காரு அப்படிங்கிறது தான் அனலிஸ்ட் சொல்லக்கூடிய விஷயமா இருக்கு. ஸோ ட்ரம்ப்புக்கு இருக்கக்கூடிய ஆப்ஷன்ஸ் என்ன அப்படின்னா, ஆப்ஷன் ஏ, இந்த கார்க் ஐலாண்ட தொடாம விட்டுறது. தொடாம விட்டுட்டோம் அப்படின்னா, ஈரானுக்கான ரெவென்யூ கன்டின்யூ ஆயிட்டே இருக்கும். ஈரான் அத வச்சு வார்க்கு ஃபண்ட் பண்ணிட்டே இருப்பாங்க. ஈரான் வீக்கே ஆகாது. தொடர்ந்து சண்டை போட்டுக்கிட்டே இருப்பாங்க. ஸோ இந்த வார் அப்படிங்கிறது நீண்டுகிட்டே போயிட்டு இருக்கும் அப்படிங்கிறது ஆப்ஷன் 1. இல்ல, உள்ள இறங்கி அந்த கார்க் ஐலாண்ட அடிச்சு அத கேப்சர் பண்ணிடுறது அப்படின்ற ஒரு சிச்சுவேஷன் வந்தது அப்படின்னா, ஈரான் எக்கானமி கொலாப்ஸ் ஆகும். ஈரானுக்கான ஃபண்ட் போகாது. 0 ஆயிடும். ஆனா குளோபல் லெவல் க்ரூட் ஆயிலுக்கான கிரைசிஸ் வரும். கல்ஃப்ல போய் ஈரான் அடிக்க ஆரம்பிப்பாங்க. அதுவும் பெரிய பிரச்சனையை ஏற்படுத்தும். ஸோ அமெரிக்காவினுடைய ஓன் எக்கானமியே கூட இதனால பாதிக்கப்படுறதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிறது முக்கியமான விஷயம். ட்ரம்ப் இந்த கார்க் ஐலாண்ட் அடிக்கிறதுக்கு இவ்வளவு யோசிக்கிறாரு. இதுக்கு முன்னாடி அங்க ஏதாவது அட்டாக்ஸ் நடந்திருக்கா அப்படின்னு கேட்டா, எஸ். 1980ஸ்ல ஈரான் ஈராக் வார் வந்தப்போ கார்க் ஐலாண்ட சதாம் ஹுசேன் ரிப்பீட்டடா பாம் போட்டு கம்ப்ளீட்டா அட்டாக் பண்ணியிருக்காரு. இது ஏன் பண்ணார் அப்படின்னா, இந்த இடத்தை அட்டாக் பண்ணா ஈரான் ப்ரொவோக் ஆவாங்க அப்படிங்கிறது தெரிஞ்சுதான் சதாம் ஹுசைன் அந்த கார்க் ஐலாண்ட அட்டாக் பண்ணாரு. ஆனா ஈரான் என்ன பண்ணாங்க, கண்டினியூஸா அதை ரிப்பேர் பண்ணி ஆயில் லோடிங் அப்படிங்கிறத தொடர்ந்து பண்ணிட்டே இருந்தாங்க. கம்ப்ளீட்டா அந்த ஐலாண்ட் வந்து இன்னைக்கு வரைக்கும் அட் த மோஸ்ட் சர்வைவல் ரேஞ்ச்ல இருந்துகிட்டே தான் இருக்கு. ஸோ இந்த ட்ரிக்கை வந்து ஈராக் ஏற்கனவே டெஸ்ட் பண்ணிட்டாங்க. பட் அது ஒரு ஃபெயிலியர் ட்ரிக் அப்படின்னாலும், இப்ப யுஎஸும் இஸ்ரேலும் சேர்ந்து இதே அட்டாக்க திரும்பவும் பண்ணுனாங்க அப்படின்னா, டேமேஜஸ் இருக்கும். ஆனா அதுக்கான கான்சிக்வென்சஸ் உலகம் தாங்குமா அப்படிங்கிறது தான் இங்க இருக்கக்கூடிய முக்கியமான கேள்வி. ஸோ இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க் யூ.